ஹாய் ஃப்ரெண்ட். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மிஸ்ட்ரி. ஸோ நான் தான் மிஸ்டர் மிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெம்பிள் கைஸ் நோ ரோப்ளாக்ஸில் புரோட்டா பெட் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு மொக்கையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டோம். இதுதான் புரோட்டா பெட் சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து கொஸ்டினும் கொடுக்குறாங்க கொஞ்சம் விஷயம், அதை தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து மஷ்ரூம் ஒரு 5 மஷ்ரூம் அடிக்கணும்னு கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இதுவரை ரோப்ளாக்ஸ்லாம் பெருசாக விளையாண்டதே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ரோப்ளாக்ஸ் பற்றி. ஸோ பட் சில கேம்ஸ் விளாண்டுருக்கேன். ஈஸி ஓபி அப்படின்னு ஒரு கேமும் விளாண்டுருக்கேன். ஸோ இந்த சேனலில் வெறும் ஸ்டெம்பிள் கைஸ் கண்டென்ட் தான் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. நான் நிறைய கேமிங் வீடியோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே இந்த என்ன மஷ்ரூம் விளையாடும், அந்த மஷ்ரூம் கிட்டேருந்து இதெல்லாம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. அதோட ஒரு விஷயத்த நோட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 71 டேமேஜ்னு இருக்குல்ல, அதாவது அது நம்மளால் எவ்வளோ டேமேஜ் கொடுக்க முடியும்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கொஸ்டின் இருக்குது. இதுதான் வேர்ல்டு 1 கொஸ்டின். இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் வேர்ல்டு 2 வரையாச்சும் முடிக்கிறோம். ஸோ வேர்ல்டு 3 எல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட காசு வெறும் 444 ரூபா தான் இருக்குது. பெட்ரு பிளேட்டாக இருந்தாங்க, ஆனால் பெட்டும் எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை போக போக கேமில் கிடைக்கும் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெட்டே இல்லை. இப்போ ஸ்வாடு ஃபியூஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்வாட் செலக்ட் பண்ணலாம். ஸ்வாட் செலக்ட் பண்ணும் போல். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கேமை பற்றிலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு சிலது இருக்குது. அதாவது இந்த டைமிங் வேறு விளையாண்டாக்க கிடைக்கும் போல். ஸோ ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இன்னொருத்த மஷ்ரூம் அடிக்கிறது தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் அடிக்க கிளம்புறோம். அடி 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 அடி. அதாவது நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மஷ்ரூம்ஸ்லேருந்தும் ட்ராப் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த ட்ரிக்கஸ்ட்டு காலம் அடிக்கணும். இது ரொம்ப மெயின் மாஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்பா ஆக்சுவலி 71 டேமேஜ்னா 71 டேமேஜ் தான் ஊரும் போல. இன்னொருத்த வேறு அடிக்கிறான். இதில் என்னது எங்கே பாருங்களேன், ஒரு 100% இருக்குல்ல. ஐ திங்க் அது இதுலேருந்து ட்ராப் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். இதை கொண்டாக்கா அது கிடைக்கும் போல். இது என்னன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஜெம்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். சூஸ் யுவர் பெட்டான். அச்சோ, என்கிட்ட 10,000 இல்லையாடா. என்னதுடா இது? ரோபக்ஸ் கேட்குறாங்க. ரோபக்ஸ்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாச்சும் மணி மாதிரியோ? ரோபக்ஸ்லாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இன்கேம் மணி போல். ரோபக்ஸ் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஏதோ செஸ்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன். ஏன் ஓப்பன் பண்ணால் 50 ஜெம்ஸ் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம். அப்டைன் 3 பெட்ஸா? என்ன கொஸ்டின் வித்தியாசமாக கொடுக்குறாங்க. இது என்னங்க? இதெல்லாம் ஸ்டார்டர் பெட்ஸு போல். நிறைய பெட்ஸ் இருக்கும் போல் இந்த கேமில். ட்ராகன்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ட்ராகன் நம்ம அடிப்போம். ஓகே, இப்போ கோலமே திருப்பி அடிப்போம். இப்போ கொஞ்சம் காசு கிடைக்குதுல, அதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 71 டேமேஜ் தான். கரெக்டாக 71 டேமேஜ் தான் விழுது பாருங்களேன். அதோட அதிகமாகலாம் விழ மாட்டேங்குது. நம்ம இப்போ டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 5,000 10,000 கொண்டு போகணும் போல இந்த கேம். ஏன்னா இது 8 வேர்ல்டு இருக்குது. இது வெறும் ஃபஸ்ட் வேர்ல்டு தான். இன்னும் நிறைய வேர்ல்டு இருக்குது. ஸோ இந்த கேமாகவே ஒரு 8 பார்ட்டுக்கு போடலாம். பட் 8 பார்ட்டுக்கு நிறைய கேமையே போட்டுருக்க முடியாது. இங்கே பாருங்க, இதுதான் அந்த எசன்ஸு. அதுக்குள்ளே திருப்பி கிடச்சிச்சு. எசன்ஸ் ஆஃப் கேவ்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பேர் சூப்பராக இருக்குல்ல. இதே போட்டு அடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அடிக்கிறதே வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கேமில் காம்பேட் சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே போதும். ஸோ இங்கே பாருங்க, ஆனால் இது அப்படியே ஸ்பேம் டேப் தான், அமுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ கிஃப்ட்னு எதுவும் இருக்குது. அது வேறு என்னன்னு தெரியல. அப்டைன் 3 பெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு பெட்டு கிடச்சில்ல, அதனால் அது போடவே இல்லை. அதில் 0 பெட்டுன்னு தான் இருக்கு இன்னும். ஒருவேளை 3 பெட்ஸ்னால் இன்னொரு 2-3 முறை இது தோக்கடிச்சா வரும்ன்றதுக்காக தான் பார்த்தேன். பட் எதுவும் வரல. ஐ கெஸ் ஏதோ அப்டைன் 3 பெட்ஸ்னால் வேறு எதுவும் இருக்கும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆரோ மார்க்கு நோக்கி போனால் அடுத்த கொஸ்ட்டு காமிக்கிறீங்க பாருங்க.
இன்னொரு பி கிடச்சிருக்கு. நமக்கு பி தான் கிடைக்கிது, வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அச்சோ அவனை வேற அடிச்சுவிட்டேன். நல்ல வேலை அவன் சண்டைக்கெலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம் போல. நீங்கள் விளாட்லான்னு சொன்னீங்கன்னா விளாட்லாம், ஓகேவா? இங்கே பாருங்க 2 பி சப்ளை பண்ணிட்டேன். ஆனால் என்ன வெறும் காமிக்கவே மாட்டேங்குது. என்ன பித்தலாட்டமாக இருக்குது ஏங்க? இப்போ தான் புரியுது, அந்த காசை நம்ம பொறுக்கணும், நமக்கு ஒன்றையெல்லாம் வந்துடாது போல். ஓகே ஸ்கெலிட்டன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமோட காம்பட் சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸியாக மஷ்ரூமையும் போடுவோம். அப்பா ஒரு ஸ்வாட் அப்பா இருக்குது. இந்த ஸ்வாடெல்லாம் வச்சு நம்ம ஃபியூஸ் பண்ணலாம் போல். ஸ்வாடு 1/1 காசு கலக்குங்க. அப்படியே போகிற வழியில் ஏங்க இப்போது பாருங்கள் இவ்வளோ ஸ்வாடு இருக்குது. பைரட் பிளேடுன்னு ஒரு ஸ்வாடு வச்சுருக்கு. இதை வச்சுப்போம். அப்புறம் இங்கே பாருங்க இப்படி தான் ஃபியூஸ் பண்ணணுமா? ஓகே ஃபியூஸ் பண்ணிட்டோம். இல்லையா ஃபியூஸ் ஆகலை போல ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸ் கான்ஃபிரம் ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் போல. ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா 83க்கு போயிடுச்சு. இப்படி தான் இங்கே சொல்லியிருக்கீங்களா? 1 ஏறிச்சு 2. என்னடா இது? இந்த மான்ஸ்டர்ஸ் தான் கிடைக்குமா பெட்ஸு? என்னங்க நமக்கு லக்கே இல்லை உள்ள. 60% தான் லக்கு. அந்த 60% தான் கிடைக்குது. 1% அந்த இது கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆட்டோ மோடில் போட்டு நம்ம அடிக்கலாம் போகலாம். இது ஈஸியாக இருக்குது. இதுக்கு வேறு எவன்டா ஆட்டோலாம் யூஸ் பண்ணுறான்? அந்த பெட்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணுதுங்க. அந்த பெட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணி அட்டாக் பண்ணும் போல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை முடிச்சுட்டாக்க இன்னும் வேற இருக்கு அந்த வேர்ல்டு 1. இல்லை இந்த வேர்ல்டு 1 முடிஞ்சிருமா? ஐ கெஸ் இதோட வேர்ல்டு 1 முடிஞ்சிரும் போல. இதுக்கும் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஆனால் தேவையில்லாமல் நிறைய ஓப்பன் பண்ணிட்டேன் போல. என் காசு வேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் ஏன் காசு எடுக்கிறாங்கன்னே எனக்கு புரியலை. ஓகே இங்கே பாருங்கள் நமக்கு லக்கே இல்லை போல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மஷ்ரூம் பிளேடு அதையும் ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஆட்டோ அட்டாக்ல போட்டால் தானாக அடி விழுது. நம்மளே அடிப்போம். இதுக்கு வேறு எதுக்கு ஆட்டோலாம் போட்டுக்கிட்டு? ஆட்டம் இல்லை ஆட்டோலாம் தேவையில்லை. ஈஸியாக இருக்குது விளையாட. ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிங்களா? என்னது நம்ம டேமேஜ் கொடுக்குறது இது மேக்ஸிமம் பவர் தான் 83. எல்லாமே 83 விழுவ மாட்டேங்குது. இல்லைன்னா அது ஒருவேளை பெட் அட்டாக் பண்ணுறது தான் 83 இருக்கும். இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஹெல்ப் பண்ணான் ஆனால் கிளைமே பண்ணலை. அச்சோ அவன் பொறுக்கிவிட்டான். கொஞ்சம் இதான் அவன் பொறுக்கிவிட்டான். இது போகிறதுக்கு 15,000மா? என்னங்க இப்படி பகல் கொள்ளையாக இருக்குது. ஓகே இதுதான் வேர்ல்டு 2. எப்படியோ வந்துட்டோம் வேர்ல்டு 2க்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் ஏமா இங்கேயும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஓப்பனிங்லேயே. ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன? 5 டர்ட்டில்ஸ் இது டிஃபீட் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே பாருங்களேன் 5 இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு போலையே. ஃப்ரோசி ஸ்வாடா சூப்பர் ஸ்வாடு போல. என்ன ரோபக்ஸ்னா? இது ரோபக்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்? ஒருவேளை ஒரிஜினல் காசு கொடுக்கணுமோ? அதெல்லாம் முடியாது. அப்படின்னாலாம் ரோபக்ஸ்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்கேம் பர்ச்சேஸாக இருக்கும் போல் அது ரோபக்ஸுங்கிறது. எல்லா கேம்ஸுக்கும் இருக்குது ரோபக்ஸுங்கிறது. அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்க ஏதோ காமிக்கிது அதுவே. டேலண்ட்ஸ் ஓகே டேலண்ட்னா ஏதோ ஸ்பீட் பண்ணும் போல் இது. டேஷ் இந்த ஒரு டேஷ் இருக்கேன் அந்த மாதிரி போல். ஓகே ஏதோ இருக்குது. இங்கே பாருங்களேன் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ண முடியுது. ஓகே அடுத்து கார்னிவியஸ் பிளான்டா. இதை தான் டிஃபீட் பண்ணணுமா? 5 இதுலேயும் பண்ணணும். ஓகே இது டிஃபீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதோட எக்ஸ்பி அதிகமாக இருக்குது. இது 3000 எக்ஸ்பி இருக்குங்க. நம்ம எக்ஸ்பிலாம் காமிக்கவே மாட்டேங்குது. நமக்குலாம் எக்ஸ்பியே இல்லை போல். ஆக்சுவலி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பெட்டி எது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா அதை தயவு செஞ்சு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்க எசன்ஸ் ஆஃப் கேஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் போல். ஓகே இப்போ பாருங்க இது லெவல் 5ல் இருக்குது. இதை எக்யூப் பண்ணிப்போம். மவுண்டைன் கிளெவர். ஓகே சூப்பர் ஸ்வாடு கிடச்சிருக்கு போல். இது என்ன எப்பிக் ஸ்வாடா?
நம்ம ஸ்டெம்பிள் கைஸ்லாம் விளாண்டு எப்பிக்னா பர்பிள் கலரில் இருக்கும், லெஜெண்டரினா எல்லோ கலரில் இருக்கும். நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க ரேர் எல்லா கலரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறுது பாருங்களேன். அன்காமன் வந்து இது ப்ளூ கலர் அந்த மாதிரின்னு எல்லாமே மாறுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டர்ட்டில் ஷெல் எல்லாத்தையும் கண்ணில் படுறதெல்லாம் அடிப்போம். இங்கே பாருங்க பர்பிள் ஆறாலாம் இருக்குது, அப்படி ஒரு ஆறா போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு 2 கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் டிஃபீட் பண்ணால் வேர்ல்டு 3க்கு போயிடலாம் போல. ஓகே, கார்னிவியஸ் பிளான்ட்டா, இதை இன்னும் எத்தனை டிஃபீட் பண்ணணும்? இன்னும் 1 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கார்னிவியஸ் பிளான்ட். ஃபஸ்ட்டு டர்ட்டில் ஷெல் கண்ணில் பண்ணுறதெல்லாம் டிஃபீட் பண்ணுவோம். ஓகே, அடி 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 அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. டைமண்ட்ஸ் 100 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. எங்கே பாருங்க பர்பிள் கலர் ஆறா, இதுவும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ பாருங்கள் 152 டேமேஜ் கொடுக்க முடியுது நம்மளால். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் 1000 டேமேஜ் வருமா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே டேஷ்னு ஒரு பட்டன் இருக்குது, அது டேஷ்னு போடல, ஒரு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்குன்னு அது கொஞ்சம் டைமிங் எடுக்குது. ஸ்டிங்ரே ஐ திங்க் இதுதான் பாஸ் மாதிரி இருக்கு, ஆனால் இது கண்டிப்பாக பாஸாக இருக்காது பாருங்களேன். ஏன்னா வேர்ல்டு 2 அதுக்குள்ளலாம் முடியாது. வேர்ல்டு ஒன்லி இதே மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு, அதை தாண்டினதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஓகே, இந்த வேர்ல்டில் இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் போல். ஸ்டிங்ரே பேர் செம்மையாக இருக்குல்ல. இதை டிஃபீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுவும் ஏதோ எசன்ஸ் தான் கிடைக்கும் போல். ஏதோ ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. சரி ஓகே, அடிப்போம். ஓகே, இன்னும் 7000 தான் இருக்குது. 6000, 5000 என்னடா என்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக டிஃபீட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. இது இப்போது என்னது, நம்மளோட டேமேஜெல்லாம் ஓபி லெவலுக்கு கொண்டு போகலாம் போல. இது என்ன ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் போல் நம்ம பவர். அன்காமனா வேணாம் அன்காமன்லாம். நம்மளாம் பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்ன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்காமன்கிறது கொஞ்சம் இதை விட பவர் கம்மி தான். ஸோ அதனால் அதே வந்து போட்டிருப்போம். இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போதைக்கு ஸ்பீட் 2 வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது இந்த சிங்கரேவை திருப்பி டிஃபீட் பண்ணுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க அடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேமில். ஓகே, எர்த்துவாம் அடிக்கணுமா? நான் போய் ஸ்டிங்ரேவை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, எர்த்துவாம் அடிச்சுட்டு திருப்பி போய் ஸ்டிங்ரேவே போடுவோம். ஆக்சுவலி எர்த்துவாமு அதோட பவர்ஃபுல் மாதிரிலாம் எனக்கு தெரில. ஸோ ஸ்டிங்ரேவே போடுவோம். ஸ்டிங்ரேவை போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்பி அந்த மாதிரி இதெல்லாம். ஓகே, எர்த்துவாம் அடிக்கிறது கூட ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் ஸ்டிங்ரேவை அடித்தா தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய டேமேஜ் இது வரும் ரிவார்டு. ஆனால் இப்போ ஸ்டிங்ரேவோட இது காமிக்கல கீழே, ஸோ அதனால் அதை அடிக்க வேணாம். பட் இப்போ காமிக்குதுல, இப்போ அடிப்போம். அது காமிச்சா தான் அடிக்கணும். 24K இப்போது இன்னொருத்தர் வேறு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும். ஓகே, ஸ்பேம் கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கிறது தான் உழுவுதா இல்லை அவன் அடிக்கிறது உழுவுதா? இந்த ஆரோ மார்க் வேறு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எங்கே அடிக்கணுங்கிறது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தான் தெரியுது இந்த கேம்லாம் வந்து ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு. இந்த கேம் ரொம்ப எனக்கு ரெக்கமெண்டில் காமிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரோட்டாபெட் இந்த கேம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேமை நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்லாம் தெரில. ஸோ வேர்ல்டு 8 கம்ப்ளீட் பண்ணோம், அதுதான் என் மிஷின். ஸோ அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், அப்போ என்கிட்ட பெரிய லெவல் பெட்டு இருக்கும். அந்த பெட்டு இதான் ஓபி பெட்டாக தான் வச்சுருப்பேன் பாருங்கள். ஸோ இது பாருங்களேன், டெய்லி கிஃப்ட்டு என்ன ஒரு நாள் முழுக்க விளாண்டா கொடுப்பாங்களா? ஒரு நாள் முழுக்க எவன் விளாடுவான் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜெம்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதாச்சும் வாங்குவோம், ஸ்வாடு வாங்க இது யூஸ் ஆகணும். நான் கண்டிப்பாக பெரிய லெவல் ஸ்வாடாக வாங்கிப்பேன். இல்லை பெட்டு வாங்கினா ஓபி பெட்டாக தான் வாங்கணும். வெறும் 3 years to தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 டிஃபீட் பண்ணு அப்படின்னு தான் கொடுத்தாங்க. இது மட்டும் 3 தான் கொடுக்குறாங்க. எனக்கு இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனாலயா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லென்த்தி வீடியோஸாக தான் போடுவேன் இந்த சேனலில். பட் ஷார்ட்ஸ்லாம் வந்து
ஸ்டெம்பிள் கைஸ் ஷார்ட்ஸு அந்த ஷார்ட்ஸு இந்த ஷார்ட்ஸுன்னு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணுமா? டீமன் கிங் அதுக்குள்ளே வந்து இந்த இதுவே முடிய போகுது மேட்ச்சு. ஸோ அதாவது வேர்ல்டு 2 ஃபைனல் பாஸ் தான் டீமன் கிங்கு போல். ஸோ டீமன் கிங் தான் இருக்கிறதுல பவர்ஃபுல் பர்சன் போல் இந்த மற்ற கேம் இது வேர்ல்டு 2லேயே. ஸோ இப்போ நம்ம அடுத்து டீமன் கிங்கை தான் தோக்கடிக்க போகிறோம். அது வரை கொஞ்சம் வார்ம் அப்க்கு சின்ன சின்ன மான்ஸ்டர்லாம் போட்டோம். இப்போ வாங்க டீமன் கிங்கை போடுவோம். ஓகே போய்கிட்டு இருக்கோம். இருமா இத்தான் நண்டிக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமன் கிங்கு. ஏங்க டீமன் கிங்கு கிட்ட ஒரு ஸ்வாடு கிடைக்குதுங்க, சூப்பரு. இப்போ இந்த டீமன் கிங்க்கு பாருங்களேன் 167,000 ஹெல்த் இருக்கு. நம்ம 152 டேமேஜ் வச்சு எத்தனை நேரம் அடிக்க முடியும்? ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு 2 இதோட முடிஞ்சிடும். இங்கே இருக்கு அந்த போர்ட்டல் இருக்கு, கன்ஃபார்ம் இதோட முடிஞ்சிடும். ஓகே அடிப்போம். எஸ்கேப் ஏன்ஷியன்ட் டவுன், இது 100K காயின்ஸ். ஓ இது ஏன்ஷியன்ட் டவுனாங்க இந்த ஏரியா பேர், இந்த வேர்ல்டு 2 பேர். ஆக்சுவலி டீமன் கிங்லாம் இந்த கேமில் இருக்குது. டீமன் கிங் நமக்கும் டீமன் கிங்க்கும் ஆக்சுவலி ஃபைட் நடந்தால் நல்லாயிருக்கும். இது என்னன்னா ஈஸி இப்படி டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது சிமுலேட்டர் கேம் மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஹெல்த் இருந்தால் அது திருப்பி அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும். பட் ஈஸியாக தோற்றுருப்போம். சரி அதோட 152 டேமேஜ் தான் இருக்குது. ஸோ எதையாச்சும் என்ஹான்ஸ் பண்ணால் தான் டேமேஜ் அதிகமாகும் போல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மவுண்டன் கிளவர் அந்த இது இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்வாடு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதுதான் இருக்குது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பவர்ஃபுல். ஸோ போக போக நிறைய ஓபி ஸ்வாடெலாம் கிடைக்கும். ஸோ இப்போ கூட இதுலேருந்து ஒரு ஓபி ஸ்வாடு தான் கிடைக்கும். ஸோ அது போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக டேமேஜ் அதிகமாகும். ஓகே அடிப்போம். ஆக்சுவலி டீமன் கிங் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக அந்த வேர்ல்டு 2ல் சொல்லலாம். அதனால தான் டீமன் கிங்கை போடுறேன். இங்கே பாருங்க வேர்ல்டு எத்தனை வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் இதுதான் வேர்ல்டையும் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். இதுதான் வேர்ல்டு 2. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எத்தனை வேர்ல்டு இருக்கும்னு யோசிக்கிறீங்க? நான் ஒரு 8 வேர்ல்டு இருக்கும் சும்மா தான் சொன்னேன். 8 வேர்ல்டு இருக்குமானலாம் தெரில. ஆக்சுவலி இருக்கும் நிறைய வேர்ல்டு. அங்கே பார்த்து இருந்தாலே தெரியும், பிளாக்லாம் இருந்துச்சா. இதுதான் வேர்ல்டு 2. ஸோ வேர்ல்டு 3க்கு நம்ம போகிறோம். இதை டிஃபீட் பண்ணால் தான் போகணும். ஆக்சுவலி இதுக்கே 100K, இது இருக்கிறதே 144K தான். ஸோ இப்போ 44K. ஆக்சுவலி இந்த கேமில் அந்தளவுக்கு கரன்சியோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 144Kங்கிறது ஒரிஜினல் வேர்ல்டுலாம் பார்த்தீங்கன்னா சமாளியாக இருக்கும். சரி ஓகே, இதை டிஃபீட் பண்ணால் நான் நினைக்கிறேன் ஒரு 100K வரும்னு. என் கெஸ்ஸு தான். கண்டிப்பாக அவ்வளோ கூட வராமல் இருக்குமா? ஏன்னா இதுதான் டீமன் கிங் ஆச்சு. டீமன் கிங்கு ஆர்மர்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ஆர்மர் போட்டிருக்கேன். சரி விடுங்க. ஆக்சுவலி இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நான் டீமன் கிங் கூட ஃபைட் பண்ணேன். அது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் அது அந்தளவுக்கு இது அடிக்கிறது ஒன்று கூட பண்ணல. அது லேக் ஆகி அப்படியே நின்றுச்சு கேமு. ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஆக்சுவல் ஃபுட்டேஜ். இதுதான் டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணுறது. ஸோ இப்போ டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே அடிப்போம். இன்னும் 21K தான். பார்த்தீங்களா பெட்ஸு 2 பெட்டு தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெட் இருக்குல்ல அதையும் ஃபியூஸ் பண்ணிடுவேன். ஃபியூஸ் பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பீலாம். இன்னொரு பீ இருக்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் ஃபியூஸ் பண்ணிடுவேன் கடைசியாக இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பீயோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏன்னா இந்த டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ பாய்.